நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூ வில் டூ குட். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய வார்த்தை கொடுங்கள், ஷேர். இதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம். யூ கேன் சே, இஃப் யூ வாண்ட் யுவர் blessing to get multiplied, if you want your money to get multiplied, if you want your talent to get multiplied, hand over to God. கடவுள் கொடுத்துட்டிங்கன்னா he can multiply, he will multiply. இதுக்கு ஒரு சின்ன கதை, எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இது. பைபிளை நம்ம படிச்சிருப்போம், எல்லாருக்கும் தெரிந்தது. ஜீசஸ் ப்ரீச் பண்ண போயிட்டுருக்க டைமில், அந்த காலத்தில் மக்கள் பல பேர் அவர் தேடி பின்தொடர்ந்து வந்தாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் க்ரௌட். ஸோ இட் வாஸ் அ டைம் சாப்பாடு நேரமான காலத்தினால he was wondering எப்படி இந்த பெரிய ஜனத்துக்கு நாம் உணவளிக்க போகிறோம் என்று. ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம அவர் அந்த கேள்வியை கேட்கும்போது 5,000+ மென், ஆண்கள் மட்டும் 5,000 பேருக்காக இட் இஸ் பீன் ரிஜிஸ்டர்ட். ஸோ அங்கிருந்த சிறுவன் கையில் இருந்த 5 மீண்டும் 2 அப்பத்தையும் 5 fish and 2 loaves முன் வந்து கடவுளுக்கு கொடுக்கும்போது God blessed it and it was served to everyone and everyone had. மிச்சமும் இருந்ததாக நாம் அதில் நாங்கள் படிக்கிறோம், தெரிந்திருப்பீர்கள். ஸோ the loaves and the fish didn't multiply until they were handed over to God. Correct? What we are holding tight might multiply when you surrender to God. So what we are holding, we have to give it to God. He can multiply. You can't keep on holding to yourself. நானே பிடிச்சி வச்சுருக்க முடியாது. பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஆசீர்வாதம், குடும்பம் நான் தான் வச்சுக்குவேன், நான் தான் நடத்துவேன்னா அது பலைக்கு பெருகாது. ஆசீர்வாதமான பிளெஸ்ஸிங்கோ பெருக்கமும் நடைபெறாது. அங்கே கடவுளை குத்தனை கேன் டூ மிராக்கிள்ஸ் அண்ட் he will really multiply. நானே வச்சுருக்கேன், நானே ஹோல்ட் பண்ணுறதை விட்டுட்டு நமக்குள்ள நான் என்று விட்டு கடவுளை கொடுத்து கடவுளை நான் பாதத்தடியில் வைக்கிறேன், இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தரணும்னா that will be a blessing and because of that lot of people will get blessed through you and you will be blessed. There is no doubt on this. அது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இது நான் சொல்ல விரும்புகிறது, கொடுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும் சொல்கிறத விட யாருக்கு கொடுக்குறோம், கடவுளுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா it will get blessed. That's what I came to understand. எப்படி கொடுக்குறது, யாருக்கு கொடுக்குறது? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதவன் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கேன். நான் பைபிள் வேர்ஸில் சொல்லி படிச்சுட்டு வரப்போக்கில் இட் இஸ் பீன் ஆஸ்ட், நான் எப்போ. ஸோ இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குறதாக நம்ம படிக்கிறோம். நீங்கள் when you go the complete verse in Matthew 25, இதெல்லாம் நீங்கள் சேருது யாருக்கு டேரெக்டாக போய் சேருதுன்னா it goes to God. So when we do something good for the people who are in need, தேவையானவர்களுக்கு நம்மளுக்கு எப்போவுமே தேவை தான் இருக்கும். கேட்டால் எனக்கு நான் மிகுதியாக இருந்தால் நான் கொடுப்பேன், எனக்கு இப்போ எதுவுமே இல்லையே. தட் இஸ் அவர் ஆன்சர். திஸ் வாட் we compromise ourselves. We are not going to get ஒரு முழுவதுமாக எப்போவுமே திருப்தி அடைய மாட்டோம். ஹியூமன் நேச்சர் இஸ் லைக் தட். தெர் இஸ் நோ எனக்கு இது போதும் என்ற ஒரு மனப்பான்மை சாப்பாடை தவிர வேறு எதுக்கு நான் பார்த்தது கிடையாது. சாப்பாடையோ வயிறு ஃபுல்லாச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, பணம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். கரெக்டாக. ஸோ அது நம்மளுக்கு அந்த ஒரு மனப்பான்மை வரும், எனக்கு இது போதும், இது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு இல்லை இருந்தாலும் நான் கொடுக்க நான் கற்றுக்கொள்ளணும். இது நீங்கள் we have to teach and we have to be an example. சும்மா அதே நம்ம பழசே பேசிக்கிட்டு இருக்காமல் why can't we ஒரு எக்ஸாம்பிளை why can't we change ourselves? That is what my question is. So when we give to God, he is going to multiply. Are we ready to give it? Or we are going to have doubt, அவர் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு. It is left to you. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் ஜஸ்ட் லைக் தேட். நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க, அறிஞ்சு கல்வீர்கள். ஏன்னா இதுக்கு மேலே தெளிவாக பைபிள்லையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ கொடுங்கள், யாருக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும். நீங்களாக வைத்திருந்தால் அது பழகி பெருகாது. நீர் கடவுளிடம் கொடுத்தீங்கன்னா இஸ் ரெடி டு மல்டிப்ளை. ஹவு தட் 5 மீனும் 2 அப்பமும் பல 1000 பேருக்கு பூஜிக்கப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பல மடங்கு பெருகும், அது உங்களே வந்து சேரும். அந்த நன்மைகளும்
ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. ஆர் யூ ரெடி டு கிவ் ஆர் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் எக்ஸ்கியூசஸ்? வி ஹேவ் ஸோ many loans, we have so much thing to do, I had this to be done, I had to be எதை பண்ணணும் அதை பண்ணணும். எல்லாருக்கும் காரணம், எல்லாருக்கும் excuses are available, easily available for everything and for everyone. Are you going to give excuse or you are going to come and okay, I am ready to give what I have? நீ ஒரு இதுக்கு வரமா? It is not by force, it has to come from your heart. உங்கள் இதயத்திலேருந்து வரணும். யாருக்கும் செய்கிறதும் ஒருத்தர் சொல்லியோ செய்யக்கூடாது. அது உங்கள் இதயத்திலேருந்து வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். I just wind up. God bless you all.